ஜோ கிச்சனில் சீஸி பன்னீர் கேப்சிகம் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பன்னீர் ஸ்டஃப் பண்ணணும். பன்னீர் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அது தனியாக வந்து மசால் மாதிரி செய்யணும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆலிவ் ஆயில் போட்டுட்டு அது வந்து பொடியாக நறுக்குன ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, இவ்வளோ மட்டும்தான் இதுக்கோட மசாலா பவுடர் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இன்றைக்கி. இவ்வளோ கொஞ்சம் சிம்பிளாக இருந்ததுன்னா போதும். இது போட்டுட்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் துருவின கேரட் ஒரு 1/2 கப்பு துருவின கேரட், வேறு வெஜிடபிள் உங்கள் சாய்ஸ்க்கு வந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெஜிடபிள் போட வேண்டாம். அதுக்கப்புறமேலு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு, இப்போ 150 கிராம் பன்னீர், இதை வந்து நல்லா க்ரம்பிள் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கையிலேயே வந்து இது பண்ணிக்கலாம். அப்படின்னா துருவிக்கலாம், ஆனால் துருவுறது தேவையில்லை. இப்படி கையிலேயே நல்லா பொடியாக பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பிரட்டிக்கணும். அதுக்கப்புறமேலு இதை வந்து தனியாக ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுக்கணும். இதுதான் ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு 10 to 12 மினி கேப்சிகம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நீட்ட சைஸில் மினி குடமிளகா வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படி வந்து அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நார்மல் சைஸு குடமிளகாலேயே கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்கிட்டு அதையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டினா நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்து இருக்கும். சாப்பிட்றப்ப அந்த மிளகாய் வந்து நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கொடுக்கும். டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். அப்புறம் உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து பண்ண போகிறதுனால உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் அந்த சீட்ஸு இந்த மாதிரி அந்த காம்பு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு கத்தியில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ப் ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணோம்னா போதும். இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம எல்லா மிளகாவுக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம் அந்த பன்னீரை. இப்போ ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணணுன்னா, ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த ஸ்பூன்லேயே வந்து ஜஸ்ட்டு அந்த எல்லா மிளகாலையும் வச்சுட்டு லைட்டாக வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மிளகாவுக்கும் நம்ம வரிசையாக வந்து பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம சீஸை வந்து நம்ம அந்த பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம சீஸ் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் ஸ்டஃபிங்கை மட்டும் பண்ணிக்கலாம். அது பன்னீர் ஸ்டஃபிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இந்த ரெசிப்பியில் நான் பன்னீர் ஸ்டஃபிங், வேறு நம்ம வெறும் வெஜிடபிள் ஸ்டஃபிங் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் நான்வெஜ் வேணுன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே போட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அது சில்வர் அலுமினியம் ஃபாயில் போட்டு அதை லைனிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் வந்து அது மேலே போட்டு கிரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு ஒரு 100 கிராம் துருவன செடார் சீஸ், அது வந்து நம்ம இப்படி ஜஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன மிளகாய் தானே அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம அவனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீ ஹீட் வேணுன்னா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் அவனில் வந்து வைக்கணும். 15 மினிட்ஸ் வச்சாலே போதும். ஆனால் ஒரு ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் ஷேடு, ரொம்ப விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். கொஞ்சம் அந்த மாதிரி இந்த கலரில் வந்ததுன்னா போதும். கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு, கொஞ்சம் ஒரு ஸ்நாக் டைப்பில். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.